நான் முரசொலியை இனிமேல் நடத்தவில்லை என்று கலைஞர் கண்ணீரோடு கடிதம் எழுதிய பொழுது முரசொலி நடத்த முடியவில்லையா, நான் தருகிறேன் நிதி என்று ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த பரமத்தி சண்முகம் வீதி வீதியாக பிச்சை எடுத்து லட்சக்கணக்கில் முரசொலியை நடத்துவதற்கு நிதி தந்தான். அந்த பரமத்தி சண்முகம் மாத்திரை வாங்க வழி இல்லாமல் அவர் மரணத்தை முத்தமிட்டார். குற்றவாளியாக உச்ச நீதிமன்றத்தால் அடையாளம் காட்டப்பட்டு ஒரு சிறையில் இருந்த ஒரு குற்றவாளி அமைச்சராக இல்லாமலேயே ஒரு அமைச்சரை போல இன்றைக்கு கடமையாற்றுகிறார் என்றால் எந்த ஒரு நியாயம் இது? நீ முதலமைச்சர், உன்னுடைய மகன் துணை முதலமைச்சர், தமிழ்நாட்டில் வேற ஆளே கிடைக்கவில்லையா? எங்கள் தலைவர் செல்ஃபி எடுக்கிறார், அதை பார்த்து உதயநிதியும் செல்ஃபி எடுக்கிறார். உனக்கு செல்ஃபே எடுக்காது, நீ ஏன் செல்ஃபி எடுக்கிறாய்? என்னுடைய கனவு நாயகனாக இருந்த அண்ணன் வைகோ அவர்கள் மதிமுகவை தொடங்கினார். அந்த கட்சி இன்றைக்கு அறிவாலயத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டு விட்டதாக தகவல் வருகிறது. கபில்சிலம் கருப்பையா மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். அந்த கட்சியை இன்றைக்கு அவருடைய புதல்வன் வாயில்லா ஜீவன் ஜி.கே. வாசன் மோடிக்கு குறைந்த விலையில் விற்றுவிட்டதாக தகவல் வருகிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை முடக்க வேண்டும் என்று கருவிலே சிதைக்க வேண்டும் என்று இன்றைக்கு திட்டமிட்டார்கள். இன்றைக்கு அந்த கட்சியை கருவிலேயே சிதைப்பதற்கு திட்டம் போட்ட திமுகவிடத்தில் மிக குறைந்த விலைக்கு விற்றுவிட்டார் இன்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த். இந்த நாட்டில் ஈனப்பயல் சீமான் ஒரு கட்சியை தொடங்கினார். அந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எந்த ஊருக்கெல்லாம் வருகிறாரோ அந்த ஊரிலெல்லாம் அவர் வருகிற அன்றைக்கு அந்த கட்சிக்கு சமாதியை மக்களை கட்டிவிடுகிறார்கள். கரூர் நகரில் சொல்கிறேன், எங்கள் தலைவருக்கு வருகிற கூட்டம் இந்திய அரசியலில் எந்த தலைவருக்கும் வராது என்பதை நாங்கள் சமகாலத்திலே நிரூபித்திருக்கிறோம். சந்தடி ஓய்கிறது, உறக்கம் கலைகிறது, உணர்வுகள் பூக்கிறது, மொட்டுகள் மலர்கிறது, கட்டுகள் அவிழ்கிறது, விட்டு விடுதலையாகி பறக்கிறார்கள் எங்கள் தம்பிகள். இதோ சரித்திரம் திரும்புகிறது. 3 ஆண்டில் அன்னை தமிழ்நாட்டின் ஆட்சியை எங்கள் தலைவர் அலங்கரிக்க போகிறார் என்கிற நம்பிக்கையும் செய்தியும் காதுகளில் வந்து விழுந்து கொண்டிருக்கிறது. உடல் இயக்குகிற நல்லுயிராய் இருந்து எங்களை இயக்குகிற மகத்தான தலைவர், காலம் தந்த நன்கொடை தளபதி விஜய் இவர்களின் நெஞ்சில் குடியிருக்கிற என் செல்வ தம்பிகளே வணக்கம். தான்தோன்றீஸ்வரரும் மாரியம்மனும் அருள்பாலிக்கின்ற கரூர் மாநகருக்கு, தமிழ்நாட்டினுடைய டெக்ஸ்டைல் சிட்டி என்று மதிக்கப்படுகின்ற கரூர் மாநகருக்கு நாஞ்சில் சம்பத் தமிழக வெற்றி கழகத்தின் 3வது உதய தின விழாவில் கலந்து கொள்ள கடமையாற்ற இன்றைக்கு வந்திருக்கிறேன். அதிகாலை 4 மணிக்கு நான் சந்திப்பில் வந்து இறங்கிய பொழுது என்னை வரவேற்று இப்போது என்னை உங்கள் வாசலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிற தம்பி கார்த்திக்கும், மாவட்ட கழகத்தின் செயலாளர் மதி எடுத்த இந்த முத்தான முயற்சிக்கு வித்தாக விழுந்திருக்கின்ற, விடிய விடிய வினையாற்றி இருக்கின்ற, வினை திட்பத்தோடும் மனத்திட்பத்தோடும் வியர்வை பாசனம் செய்திருக்கின்ற கழகத்தின் விழா எலும்புகளாம், விதை முடிச்சுகளாம் தமிழக வெற்றி கழகத்தின் இரத்த நாளங்களுக்கும் என் உள்ளத்திலிருந்து ஊறி வருகிற நன்றி உணர்ச்சியை காணிக்கையாக்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மழை இடையறாது பொழிந்தாலும் தடையறாது கூட்டம் நடக்கும் என்ற நம்பிக்கையில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். வானிலிருந்து விழுகின்ற இடைக்கு பயப்படாதவர்கள் விஜயின் தம்பிகள் மழைக்கா பயப்படுவார்கள் என்கிற நம்பிக்கையில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். நான் ஒரு முக்கியமான காலகட்டம். தமிழ்நாட்டில் வெற்றி பெறப் போகிற 170 தொகுதிகளில் முத்திரை பதிக்கிற தொகுதி கரூர் என்கிற செய்தி என் காதுக்கு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நான் கரூருக்கு வந்திருக்கிறேன். நான் பேசி பேசி
பயிற்சி பெற்று நான் என்னை வளர்த்த ஊர் கரூர் என்று கருதுகிறவன் நான். இன்றைக்கு இந்த கரூர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோட்டையாக மாறி இருக்கிறது என்றால் அந்த கோட்டையாக மாறுவதற்கு எங்கள் இரத்தம் இந்த மண்ணில் சிந்தப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் அடுத்த அத்தியாயத்தை எழுதுவதற்கு ஒரு தியாகம் செய்த திருத்தலம் இந்த கரூர். இந்த கரூரில் இன்றைக்கு உரையாற்ற வந்திருக்கிற நேரம் மிகுந்த மகிழ்ச்சியில் என்னுடைய மனம் இன்றைக்கு மகிழ்ச்சியிலே நான் திளைத்துக் கொண்டிருக்கிறேன். கரூருக்கு வந்து மேடையை பார்க்கிறேன், எழிலார்ந்த மேடை. நான் மேடைக்கு என்னை மாவட்ட கழகத்தின் செயலாளர் மதியழகன் அழைத்து வருகிற பொழுதே நான் ஏதோ கல்யாண மாப்பிள்ளை போல மணமேடைக்கு வந்ததை போன்ற மகிழ்ச்சி பெற்றேன். நான் திருவாரூரில் தேரழகு, திருவிடை மருதூரில் திருவழகு, திருவரங்கத்தில் குடையழகு, ராமேஸ்வரத்தில் பிரச்சாரம் அழகு, பிரகாரம் அழகு, மன்னார்குடியில் மதியழகு, மதில் அழகு. கரூருக்கு வந்து பார்த்தால் தமிழக வெற்றி கழகத்தின் மேடை அழகு என்கிற வகையில் ஒரு எழிலார்ந்த மேடையில் ஆயிரக்கணக்கான வாலிப தம்பிகள் அணிவகுத்து நிற்க தமிழக வெற்றி கழகத்தின் மேடையை அலங்கரிப்பதற்காக உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்திற்கு வயது 3. மூவேந்தர், முக்கொடி, முக்கணி என மும்முர சார்த்தவர் தமிழர். தமிழுக்கு 3 எழுத்து. தமிழுக்கு அடிப்படையாம் அன்புக்கு 3 எழுத்து. அன்புக்கு துணை நிற்கும் அறிவிற்கு 3 எழுத்து. அறிவார்ந்தோர் இடையிலும் காதலுக்கு 3 எழுத்து. காதலர்கள் போற்றி நின்ற கடும் வீரம் 3 எழுத்து. வீரம் விளைக்கின்ற களம் 3 எழுத்து. களம் சென்று காணுகின்ற வெற்றிக்கு 3 எழுத்து. அந்த வெற்றி கழகத்தை உருவாக்கிய தலைவனுக்கு விஜயும் 3 எழுத்து. வெற்றியும் 3 எழுத்து. தமிழக வெற்றி கழகத்திற்கும் இன்றைக்கு வயது 3. இந்த 3வது உதய தின விழாவில் கரூரில் பேசுகிற நேரம் என்னுடைய நெஞ்சில் நம்பிக்கை நாற்றுகளை நடவு செய்கின்றன. ஏனென்றால் 1949 இது போன்ற ஒரு மழை நாளில் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அறிவியக்கத்தை தொடங்கிய பொழுது அண்ணா 49 செப்டம்பர் 17 தொடங்கினார். அந்த 49 தொடங்கிய இயக்கம் 18 ஆண்டுகள் பயணம் செய்து 1967 ஆட்சி பீடத்திற்கு வந்தது. 1972 தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து வென்ற சரித்திர தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் 72 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கட்சி 1977 தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தது. அன்றைக்கு 18 ஆண்டுகளில் அண்ணா ஆட்சிக்கு வந்ததை கலைஞர் போற்றி புகழ்வார். பதுங்கி பாயும் வேங்கை என 18 ஆண்டுகளில் பாராள வந்த கதை பாரேனும் பகிர்ந்ததுண்டா, யாரேனும் கேட்டதுண்டா என்று கலைஞர் அவர்கள் பாடுவார்கள். 18 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் அண்ணா அன்னை தமிழகத்தில் அரியாசனத்தை பிடிக்க. 5 ஆண்டுகள் அவகாசம் எடுத்துக்கொண்டார் எம்ஜிஆர் அன்னை தமிழ்நாட்டில் அரியாசனத்தை பிடிக்க. வரலாறு திரும்புகிறது, சரித்திரம் திரும்புகிறது, சந்தடி ஓய்கிறது, உறக்கம் கலைகிறது, உணர்வுகள் பூக்கிறது, மொட்டுகள் மலர்கிறது, கட்டுகள் அவிழ்கிறது, விட்டு விடுதலையாகி பறக்கிறார்கள் எங்கள் தம்பிகள். இதோ சரித்திரம் திரும்புகிறது. 3 ஆண்டில் அன்னை தமிழ்நாட்டின் ஆட்சியை எங்கள் தலைவர் அலங்கரிக்கப் போகிறார் என்கிற நம்பிக்கையும் செய்தியும் காதுகளில் வந்து விழுந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் ஆண்டாண்டு காலம் ஆதிக்கம் செலுத்திய திமுகவுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மாற்றாக ஒரு அரசியல் கட்சி முகிழ்க்காதா, முளைக்காதா? திமுகவையும் அண்ணா திமுகவுக்கு மாற்றாக இந்த மண்ணில் ஒரு அரசியல் சக்தி பிறக்காதா என்று கற்றறிந்த சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, ஒரு 37% வாக்காளர்கள்
வாக்குச்சாவடிக்கே வராமல் இருந்தார்கள். ஒரு மாற்றாக ஒரு அரசியலை தருகிறோம் என்றுதான் 1994 மே திங்கள் 6ஆம் தேதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை என்னுடைய கால்சட்டை பருவத்தில் என்னுடைய கனவு நாயகனாக இருந்த அண்ணன் வைகோ அவர்கள் மதிமுகவை தொடங்கினார். அந்த கட்சி இன்றைக்கு அறிவாலயத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டு விட்டதாக தகவல் வருகிறது. அதற்கு மாற்றாகத்தான் ஜனநாயக தமிழ் மாநில காங்கிரஸ் என்கிற கட்சியை 6000 ஏக்கருக்கு அதிபதி அன்னை இந்திராவினுடைய அம்பாசிடர், 4 முழ வேட்டி, அரக்கை சட்டை, இத்தனை செல்வாக்கு இருந்தும் ஒரு கடவுச்சீட்டு, ஒரு பாஸ்போர்ட் கூட எடுத்துக்கொள்ளாத ஒரு எளிய மனிதர் கபில்சலம் கரப்பையா மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். அந்த கட்சியை இன்றைக்கு அவருடைய புதல்வன் வாயில்லா ஜீவன் GK வாசன் மோடிக்கு குறைந்த விலையில் விற்றுவிட்டதாக தகவல் வருகிறது. அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்காகத்தான் கேப்டன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். அந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தொடங்கப்பட்ட சூழல் அன்றைக்கு கோயம்பேட்டில் அவர் வியர்வை பாசனத்தில் ஆகாயம் அளவ கட்டி வைத்திருந்த கட்டிடத்தை மேம்பாலம் அமைப்பதற்கு இது இடையூறாக இருக்கிறது என்று சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த அண்ணன் TR பாலு அந்த கட்டிடத்தை தகர்த்தார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை முடக்க வேண்டும் என்று, கருவிலே சிதைக்க வேண்டும் என்று இன்றைக்கு திட்டமிட்டார்கள். இன்றைக்கு அந்த கட்சியை கருவிலேயே சிதைப்பதற்கு திட்டம் போட்ட திமுகவிடத்தில் மிக குறைந்த விலைக்கு விற்றுவிட்டார் இன்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த். அப்படி ஒரு மாற்று அரசியலுக்கு முகம் தருவதற்குத்தான் இந்த நாட்டில் ஈனப்பெயல் சீமான் ஒரு கட்சியை தொடங்கினான். அந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எந்த ஊருக்கெல்லாம் வருகிறாரோ அந்த ஊரிலெல்லாம் அவர் வருகிற அன்றைக்கு அந்த கட்சிக்கு சமாதியை மக்களை கட்டிவிடுகிறார்கள். அந்த கட்சி இன்றைக்கு இல்லை. ஆகவே திமுக, அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி எப்போது வரும் என்று தமிழர்கள் காத்திருந்தார்கள். தமிழர்கள் தவம் இருந்தார்கள். அந்த காத்திருந்த அந்த தவத்திற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நான் இதோ வருகிறேன் என்று 1 கோடி இளைஞர்களை நம்பிக்கை பெற்ற மகத்தான தலைவர், லட்சக்கணக்கான தாய்மார்களின் இதயத்தில் தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற தலைவன், உலக அரங்கில், ஏன் இந்திய அரசியல் அரங்கில், இந்திய திரையுலக வரலாற்றில் அமீர் கானை விட அதிக செல்வாக்கு பெற்ற நட்சத்திரம் என்ற தகுதியை பெற்ற தலைவன். நின்றால் மகாநாடு, நடந்தால் பேரணி என்பதை தமிழ்நாட்டு அரசியலில் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நிரூபித்து வருகிற தலைவர். கோடிக்கணக்கான தம்பிகளை கொள்ளிடமாக கொண்டிருக்கிற எங்கள் தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார். இந்த கட்சியை தொடங்கி 3 ஆண்டு காலத்தில் இந்த கட்சிதான் ஆட்சியை பிடிக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை நாட்டு மக்கள் மத்தியில் இன்றைக்கு நிலைநிறுத்தி இருக்கிறார். இந்த இயக்கத்தை களங்கப்படுத்தலாம் என்று நினைத்தார்கள். இந்த இயக்கத்தின் மீது கரையை வாரி வீசலாம் என்று நினைத்தார்கள். இந்த இயக்கத்தை முடக்கலாம் என்று நினைத்தார்கள். அதிகார திமிரில் அடக்கலாம் என்று கணக்கு போட்டார்கள். ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்களை அடக்குகிற ஆற்றலை கொண்டு எங்கள் தலைவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். அவர் வெளியே வருகிறார் என்றால் எங்கிருந்து வருகிறது இவ்வளவு பெரிய கூட்டம்? ஒரு 39 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இடையறாத பயணம் செய்த நாஞ்சில் சம்பத், மாநாடு நிகழ்த்த பொதுக்கூட்டங்களை முன்னின்று நடத்தியவன், அதிலே பங்கெடுத்துக் கொண்டவன் என்ற உரிமையோடு கரூர் நகரில் சொல்கிறேன், எங்கள் தலைவருக்கு வருகிற கூட்டம் இந்திய அரசியலில் எந்த தலைவருக்கும் வராது என்பதை நாங்கள் சமகாலத்திலே நிரூபித்திருக்கிறோம். அவர் விக்கிரவாண்டியிலே முதல் கூட்டம், விக்கிரவாண்டிக்கு அடுத்து மதுரையிலே கூட்டம், மதுரைக்கு அடுத்து பாண்டிச்சேரியிலே கூட்டம், பாண்டிச்சேரிக்கு பிறகு நாகப்பட்டினத்திலே கூட்டம், அதற்கு பிறகு திருவாரூரிலே கூட்டம், அதற்கு பிறகு சுங்குவார் சத்திரத்திலே கூட்டம்,
அதற்கு பிறகு கரூரிலே கூட்டம் வந்த பொழுது ஒரு துயரம் நிகழ்ந்தது. அதற்கு பிறகும் கூட்டம். நேற்றைக்கு குடியாத்தத்திற்கு அந்த பக்கத்தில் வேலூர் தாண்டி குடியாத்தம் தாண்டி அகரம் சேரி என்கிற இடத்தில் எங்கள் தலைவர் பேச வருகிறார். கூட்டம் நடைபெறுவது அகரம் சேரியில். ஆனால் வாலாஜாவில் இருந்து அகரம் சேரி வரைக்கும் சாலையினுடைய இரு மருங்கிலும் வழி மறித்துக் கொண்டு 10 லட்சம் தமிழர்கள் எங்கள் தலைவரை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் எந்த தலைவருக்காவது இந்த தகுதி உண்டா? இல்லை. அதனால் தான் ஆத்திரப்படுகிறார்கள், அச்சமூட்டுகிறார்கள். தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்கிறார். அவர் வேறு யாரையும் சொல்லவே இல்லை. ஆனால் சில அரசியல் அனாதைகள் எங்கள் தலைவர் அவர்கள் பெயரை சொல்லவில்லை என்பதற்காக இன்றைக்கு ஜாடை மாடையாக பேசி பார்க்கிறார்கள். என் தலைவன் போகிற போக்கில் சொன்னான், அறிவாலயத்தில் வந்து போகிறவனையெல்லாம் கூட்டணிக்கு கூப்பிடுகிறார்கள் என்று. கல்லாப்பட்டி கூட்டணி என்று சொன்னார். தலைவருடைய பேச்சு இன்றைக்கு இந்த ஸ்பார்க் என்பார்கள் ஆங்கிலத்தில், ஒரு பொறி. அவர் பேசுகிற பேச்சில் 4 திசையும் நடுங்குகின்றன. அது 8 திசைகளிலும் எதிரொலிக்கிறது. எங்கள் தலைவரை ஆகாயம் கூட அண்ணாந்து பார்க்கிறது. எங்கள் தலைவரை பார்த்து மண்ணும் இமயமலையே பெருமிதத்தோடு என் தலைவரை பார்க்கிறது. எங்கள் தலைவர் பேசுகிற பேச்சிலே அதிர்வு இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று அண்ணன் ஸ்டாலின் பேசுகிறார், வைகோ பேசுகிறார், தொல் திருமாவளவன் பேசுகிறார். ஆனால் அதை யாரும் கண்டுகொள்ளவும் இல்லை, அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. ஆனால் எங்கள் தலைவர் கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இலங்கையில் இருக்கிற எட்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அதிர்ந்து போகிறான். இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற தலைவராக அவர் இன்றைக்கு தமிழக அரசியலில் எழுந்து நிற்கிறார். நாங்கள் வெல்லப் போகிறோம் என்று சொன்னாலே அவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது. அதனால்தான் தம்பி ராஜமோகன் சொன்னதை போல ஏட்டிக்கு போட்டியாக எதையாவது செய்து பார்க்கிறார். எங்கள் தலைவர் ரேம்ப் வாக் போகிறார். அதை தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்ததே எங்கள் தலைவன் நான் விக்கிரவாண்டி கூட்டத்தில். அதற்கு பிறகு மதுரை கூட்டத்தில், அதற்கு பிறகு ஜனநாயகன் திரைப்படத்திற்கான ஆடியோ வெளியிடக்கூடிய கோலாலம்பூர் நிகழ்வில் கோடிக்கணக்கான மக்கள் அதை பார்த்தார்கள். அவருடைய ரேம்ப் வாக்கை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். பெரிய அதிர்வலைகை உருவாயிற்று. அப்படி நாங்கள் செய்த காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசாமல் இல்லைங்க, அண்ணன் ஸ்டாலின் போகிற இடத்தில் திராவிட மாப்பிள்ளை வழிகாட்ட ரேம்பு வாக்கு போகிறார். ஸ்டாலின் கையை அசைத்துத்தான் பார்க்கிறார். எதிரில் யாரும் அசைக்கவில்லை. ஆனாலும் அவர் அசைக்கிறார். அசைக்காமலே அசைக்கிற தலைவன் அண்ணன் ஸ்டாலின் தான். நான் கேட்கிறேன், எங்கள் தலைவர் ரேம்ப் வாக்கு போகிறார் என்றால் அது அவருடைய ஸ்டைல். அதை ஏன் நீ காப்பி அடிக்கிறாய்? யானை ஆட்டுகிறது என்று கழுதை ஆட்டலாமா? இது என்ன நியாயம்? எங்கள் தலைவர் செல்ஃபி எடுக்கிறார். செல்ஃபி எடுப்பதற்கு நான் முந்தி நீ முந்தி என்று முந்துகிறார்கள். அதை பார்த்து உதயநிதியும் செல்ஃபி எடுக்கிறார். உனக்கு செல்ஃபே எடுக்காது, நீ ஏன் செல்ஃபி எடுக்கிறாய்? நீ செய்த சாதனையை சொல். உனக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதை சொல். நான் சில அழுத்தமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறேன். நாடு பத்திரமாக இருக்கிறதா? நாட்டினுடைய நிர்வாகம் சீராக இருக்கிறதா? இன்றைக்கு நாகர்கோவில் நகரிலே போய் நலத்திட்டங்கள் தொடக்க விழா என்கிற பெயரால் அடுத்த தேர்தலுக்கு அச்சாரம் போடுவதற்கு அரசாங்க இயந்திரத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் அரசு விழாவில் கலந்து கொள்கிறார். நான் கரூர் நகரத்தில் கட்சி சார்ந்த நடுநிலையாளர்களை கேட்கிறேன், ஒரு அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அரசியல் பேசலாமா? உங்கள் கட்சி ஏற்பாடு செய்துகிற கூட்டத்தில் நீ பேசினால் உனக்கு அரசியல் தெரியும் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். ஒரு அரசு நிகழ்ச்சியில் அரசியல் பேசுகிற அநியாயத்தை அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்யலாமா? உங்களுக்கு 50 ஆண்டு கால அனுபவம் இருக்கிறது.
50 ஆண்டு கால அனுபவம் உள்ள அண்ணன் ஸ்டாலினே அரசு விழாவில் அரசியல் பேசுகிறார். மாவட்ட ஆட்சித் தலைவர் அருகில் உட்கார்ந்து இருக்கிறார். அரசு மேடையில் அரசியல் பேசுகிறார். திட்டங்களை தொடங்கி வைப்பதாக அறிவிக்கிறார். என்னுடைய தொகுதி பத்மநாபபுரம் தொகுதியில் பத்மநாபபுரம் பேருந்து நிலையத்தை திறந்து வைத்ததாக தகவல் வருகிறது. எனக்கு பத்மநாபபுரத்திலிருந்து தம்பிமார்கள் எனக்கு படம் எடுத்து அனுப்புகிறார்கள். பேருந்து நிலையத்தில் பேருந்தே போக முடியாது, வேலை முடியாமலேயே ஒரு பேருந்து நிலையத்தை திறக்கிறார்கள். ஏன் இந்த அவசரம்? ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற ஆயத்தமாகிறீர்களா? நான் கேட்கிறேன், இப்பொழுது என்ன அவசரம்? ஏன் இப்படி நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து மஞ்சள் குளிக்கிறீர்கள்? 3000 ரூபாய் நீங்கள் பொங்கலுக்கு தந்தீர்கள். போன பொங்கலுக்கு தந்தீர்களா? அதற்கு முந்தைய பொங்கலுக்கு தந்தீர்களா? தரவில்லை. இப்பொழுது 3000 ரூபாய் பொங்கலுக்கு தந்தீர்கள். பொங்கலுக்கு தந்த அன்றைக்கு இந்த 5000 தந்திருக்கலாமே, ஏன் தரவில்லை? என்ன காரணம்? அதற்கு பிறகு நீங்கள் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டினீர்கள். அந்த அமைச்சரவை கூட்டத்திலாவது நாங்கள் இப்படி கொடுக்க போகிறோம், அமைச்சரவை கூடி முடிவெடுத்திருக்கிறது என்று அறிவித்திருக்க வேண்டாமா? ஏன் தரவில்லை? இப்பொழுது 5000 ரூபாய் தருகிறீர்கள். எதற்கு? தேர்தல் வருகிறது. ஏப்ரல் இறுதியில் இல்லாவிட்டால் மே திங்கள் முதல் வாரத்தில் தேர்தல் வரும். 5000 ரூபாய் அச்சாரம் கொடுக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இது கருவூலத்தில் காசு இருக்கிறதா? இதை எப்படி திருப்பி செலுத்துவது? தமிழ்நாட்டினுடைய கருவூலம் காலி, கஜானா காலி, கருவூலம் காலி, எல்லாவற்றையும் காலி செய்துவிட்டு ஓட போகிறீர்களா? அப்படி என்றால் உங்கள் திட்டம் என்ன? தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செய்திருப்பது என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி உயிர் துடிப்போடு இருக்கிறதா? கரூர் என்றால் கேசிபி, கேசிபி என்றால் கரூர். கேட்டு கொடுப்பவன் கொடைவள்ளல், கேளாமல் கொடுக்கிறவன் கொடைமடம் உள்ளவன். கேளாமல் கொடுக்கிற கொடைவள்ளல் அண்ணன் கேசிபி. கலைஞருடைய பிறந்த நாளுக்கு 80வது பிறந்த நாளா 80 தங்க நாணயங்கள் கொடுப்பார். அவருடைய வீட்டு பத்திரிகைகளுக்கு பட்டு சேலை வாங்கி கொடுப்பார். ஆண்டாண்டு காலம் கொடுத்தார். கரூர் கேசிபி ஒரு பேசப்படுகிற பெருமைக்குரிய வள்ளல். இன்றைக்கு கடனில் மூழ்கி, கவலையில் மூழ்கி, குடியிருக்கிற வீட்டை விற்க வேண்டிய நிலைமைக்கு தரித்திரத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார். நான் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினை கேட்கிறேன், உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? எந்தெந்த நாய்க்கோ வாரிய தலைவர் பதவியை கொடுத்தாயே. கரூரிலே உன் மானத்தை காப்பாற்றியவன் அண்ணன் கேசிபி. அவரை கண்டுகொண்டீர்களா? இந்த கரூர் நகரில் மறுமலர்ச்சி திமுக உதயமான பொழுது கேசிபி விலகிவிட்டார், கேவிஆர் விலகிவிட்டார், வழக்கறிஞர் மணிராஜ் விலகிவிட்டார். திமுகவினுடைய தூண்கள் எல்லாம் வைகோ என்கிற மாய மானை நம்பி பின் சென்று விட்டார்கள். அப்பொழுதும் இந்த கட்சியை இந்த கரூர் நகரத்தில் மாவட்டத்தில் காப்பாற்றியவன் பிரமத்தி சண்முகம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நெசவாளரடி செயலாளராக இருந்தவர், இந்த கரூர் நகரத்தின் செயலாளராக இருந்தவர், கரூர் மாவட்ட கழகத்தின் செயலராக இருந்தவர். திமுகவின் மூச்சொலியாக இருக்கின்ற முரசொலியை நடத்த முடியாது, நான் முரசொலியை இனிமேல் நடத்தவில்லை என்று கலைஞர் கண்ணீரோடு கடிதம் எழுதிய பொழுது முரசொலி நடத்த முடியவில்லையா? நான் தருகிறேன் நிதி என்று ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த பிரமத்தி சண்முகம் வீதி வீதியாக பிச்சை எடுத்து லட்சக்கணக்கில் முரசொலியை நடத்துவதற்கு நிதி தந்தான். அந்த பிரமத்தி சண்முகம் என் பெருமைக்குரியவர்களே, மாத்திரை வாங்க வழி இல்லாமல் அவர் மரணத்தை முத்தமிட்டார். ஒரு புறநானூற்று மங்கை தமிழ்நாட்டில் முதல் பெண் திமுக மாவட்ட கழகத்தின் செயலாளர் வாசுகி அம்மையார். வாசுகி அம்மையார் ஆண்களுக்கு பெண் சமானம் என்பதை நிரூபித்து காட்டியவர். திராவிட முன்னேற்ற கழகத்தை
கரிகால் சோழன் உலவிய மண்ணில் வழிநடத்துகிற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கியவர் சகோதரி வாசுகி. ஒரு சாலை விபத்தில் சாலையிலேயே சமாதியாகி போனாள். நாஞ்சில் சம்பத் அண்ணன் ஸ்டாலினை கேட்கிறேன், அந்த வாசுகியின் குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது என்று என்றைக்காவது நீங்கள் யோசித்ததுண்டா? 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நெஞ்சை எள்ளும் தஞ்சை தரணியில் கலைஞர் வேட்பாளராக நின்ற பொழுது அவரை எதிர்த்து நின்றவன் காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய பணக்காரன். அவனுடைய பெயர் பரிசுத்த நாடார். பரிசுத்த நாடார் என்கிற கோடீஸ்வரனை ஐஸ்வர்யானை எதிர்த்து கலைஞர் தஞ்சை களத்தில் நின்ற பொழுது அன்றைக்கு தஞ்சையில் கலைஞருக்கு வாரி வாரி கொடுத்து அவருடைய வெற்றிக்கு தான் சேர்த்த செல்வத்தை எல்லாம் கொட்டி கொடுத்தவருடைய பெயர் கரூர் எஸ்வி சாமியப்பன். 11 லாரி இருந்தது அவரிடத்தில், 10 பேருந்து இருந்தது. 11 பேருந்து போயிற்று, 10 லாரி போயிற்று. இன்றைக்கு அந்த எஸ்வி சாமியப்பனுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது என்று அண்ணன் ஸ்டாலினுக்கு தெரியுமா? ஓராண்டு காலம் மிசா என்கிற நெருக்கடி நிலை கால சட்டத்தில் சிறை இருந்தவன் சாமியப்பன். அவரை நினைத்தீர்களா? நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், 71 திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு உறுப்பினராக இருந்தவர் ராஜகோபால் இன்னைக்கும் இருக்கிறார், மீசை வைத்திருப்பார். மிசா என்கிற அக்கினி ஆற்றில் குளித்து சிறை இருந்தவர் ராஜகோபால். இன்றைக்கும் அவர் வறுமையில் வாடுகிறார். அவர் என்ன நிலையில் இருக்கிறார் என்று பார்த்தீர்களா? இந்த திமுக என்கிற அறிவியக்கத்தை லட்சக்கணக்கான தொண்டர்களின் கண்ணீராலும் இரத்தத்தாலும் கட்டி எழுப்பப்பட்ட கட்சியை ஒரு வந்தேரி பயலுக்கு நீங்கள் தாரை வார்த்து கொடுத்ததன் மூலம் இன்றைக்கு திமுகவே இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் கேள்விக்குறியாகிவிட்டது. நான் கேட்கிற, இது என்ன அத்துமீறல்? இது என்ன ஆக்கிரமிப்பு? காலங்காலமாக கட்சி குலைத்தவரை கசக்கி அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி ஒரு வந்தேரி பயலுக்கு வாழ்வு கொடுத்து கருப்பு சிகப்பு கொடி ஏந்தியவனெல்லாம் அவன் காலில் விழுந்து பயணிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறீர்களே, அப்படி என்ன செய்தார் அவர்? எங்கே கொண்டு விட்டிருக்கிறீர்கள்? சரி, நிர்வாகத்தையாவது ஒழுங்கா நடத்துகிறீர்களா? நான் இந்த கூட்டத்தில் சவால் விடுகிறேன். தமிழ்நாட்டினுடைய மின்துறை அமைச்சர் யார்? சிவசங்கர். நியமித்தது யார்? ஆளுநர். பதவி பிரமாணம் செய்தது வைத்தது யார்? ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தது யார்? கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, ஆளுநர். ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்து ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கொண்டு மின்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் சிவசங்கர். ஆனால் சிவசங்கர் அந்த மின்சார லாகாவில் எந்த முடிவும் எடுக்க முடியாது. குற்றவாளியாக உச்ச நீதிமன்றத்தால் அடையாளம் காட்டப்பட்டு ஒரு சிறையில் இருந்த ஒரு குற்றவாளி இன்றைக்கு அமைச்சராக இல்லாமலேயே ஒரு அமைச்சரை போல இன்றைக்கு கடமையாற்றுகிறார் என்றால் எந்த ஒரு நியாயம் இது? தமிழ்நாட்டின் மதுவிலக்கு ஆயத்துறை தீர்வை அமைச்சர் யார்? பண்பாட்டு பெட்டகம். நான் பெரிதும் மதிக்கிற அண்ணன் ஈரோடு முத்துசாமி. மதுவிலக்கு ஆயத்திருவை துறையில் ஒரு துரும்பு தூக்கி போடுவதற்கு முத்துசாமிக்கு அதிகாரம் உண்டா? அமைச்சரவையில் இல்லாத ஒருவன் அந்த முடிவை எடுக்கிறார் என்றால் நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், இதற்கு பெயர் நிர்வாகமா? எங்கே கொண்டு விட்டிருக்கிறீர்கள்? நீ முதலமைச்சர், உன்னுடைய மகன் துணை முதலமைச்சர். தமிழ்நாட்டில் வேற ஆளே கிடைக்கவில்லையா? இது என்ன நிர்வாகம்? ஒரு வாரிசு அரசியலை விமர்சிக்க வேண்டும் என்பது எனது நோக்கம் அல்ல. திமுகவில் வேறு யாருக்காவது மதிப்பு இருக்கிறதா? மரியாதை இருக்கிறதா? இன்னைக்கு இறந்து போனார் தோழர் நல்லக்கண்ணு, 102 வயது, 7 ஆண்டு காலம்
8 கொட்டடியில் தவம் இருந்தவர் 102 வயதில் இறந்து போனார். அந்த தியாகிகள் அரசியல் செய்த தமிழ்நாட்டில் ஒரு கேவலமான குடும்பம் எல்லாவற்றையும் அனுபவிக்க துடிக்கிறது. அதிகாரத்தின் எல்லா பீடங்களையும் ஆக்கிரமிக்க பார்க்கிறார்கள். ஆகவே இந்த கொடுமையான குடும்பத்தின் பிடியில் இருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டுமானால் அதற்கு ஒரே நம்பிக்கை எங்கள் தலைவர் விஜய். அவர் தத்தளித்தால் உங்களுக்கு படகாவார். அவர் நீங்கள் தடுமாறினால் அவர்களுக்கு ஊன்றுகோலாவார். உங்கள் இரும்பை பொன்னாக்கு மந்திரக்கோலாக மாறுவார். உங்கள் துயரங்களுக்கு அவர்தான் ஆறுதல், உங்கள் துன்பங்களுக்கு அவர்தான் விடுதலை. தமிழ்நாட்டு மக்களின் கனவுகளுக்கு அவரே சிறகுகள் தயாரித்து தருவார். அவரே நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு வரும் தேர்தலில் தும்பிக்கை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.